இளம் பிள்ளைகள் கேட்டுக்கொள்ளுங்கள், கவனம். மாதவமே என்று சொல்கிறோம் இல்லையா? பெண் என்பவள் யார் அப்படின்னு பேச சொல்லியிருக்காங்க. என்ன நம்ம யாருன்னு அவங்களுக்கு சொல்றது அப்புறமா இருக்கட்டும், முதல்ல நாம யாருன்னு நாம தெரிஞ்சுக்குவோம். நம்ம யார்? இந்த பிரபஞ்சத்தில் நாம் யார்? இந்த சக்தியின் வடிவம் என்பது என்ன? எவ்வளவு வலி வந்தாலும் வாய் திறக்காத என் தாய், 45 வயசுக்கு மேல தாயாக மாறிய மனைவி. இந்த இரண்டும் நான் சொல்றேன், இன்னிலிருந்து வேற எந்த மேடையிலும் நீங்க சொல்லப்படாது. இது இரண்டும் பெண்ணுக்கான ஏற்றம் கிடையாது. 45 வயசுக்கு மேல உங்களுக்கு அம்மாவாச்சுன்னா உங்களை நாங்க அப்பான்னு கூப்பிடுவா? எல்லா மனைவிமார்களும் ஒரு முடிவு பண்ணுவோம். புருஷமார்க்கு 45 ஆன உடனே நீங்க இனிமேல் எனக்கு அப்பா சொல்லிடலாமா? முடியாதுல்ல, சொல்லக்கூடாது. நான் இன்றைக்கு அந்த மனதில் இருக்கக்கூடிய முள்ளை எடுக்கிறேன். கஸ்தூரிபா காந்திக்கு காந்தியிடம் சில கேள்விகள் என்ற ஒரு நூலை படித்து பாருங்கள். கஸ்தூரிபாவிற்கு தன்னுடைய கணவன் மீது அவ்வளவு பிரியம். ஆனால் காந்தியடிகளுக்கு கஸ்தூரிபாவை பார்த்த உடனே அம்மாவா தோணிருச்சு. அவர் புருஷனா இல்லை, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல. ஒரு பெண்ணிற்கான அடிப்படை மனம் என்ன தெரியுமா? தான் செத்து சுண்ணாம்பாகின்ற அளவிற்கும், தான் செத்து இந்த மண்ணில் புதைகின்ற அளவிற்கும் தனக்கு கணவனாக மட்டுமே தன்னை கொண்டவன் இருக்க வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கிறது என்பதனை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஆண்களுக்கு தெரியாது. அவர் சொல்கிறார், சத்திய சோதனையில் காந்தியடிகள் எழுதுகிறார், பா மரணப்படுக்கையில் கிடக்கிறார், பாபுஜி என்று என்னை அழைக்கிறார், நான் உள்ளே போகிறேன். படிச்சு பாருங்க, அதுல இருக்கு. நான் படித்த பொழுது என் காலில் இருந்து நிலம் வழுக்கியது. காந்தியடிகள் சொல்கிறார், அவர் மூச்சு திணறலால் அவதிப்படுகிறார், ஏதோ எனக்கு உள்ளே தோன்றுகிறது அவர் இன்னும் சிறிது நேரத்திற்கு பின் இறந்து விடுவார் என்று. கஸ்தூரிபாய் என்னை கிட்டே அழைக்கிறார், நான் போகிறேன். மெதுவாக மூச்சு திணறலோடு சொல்லுகிறார், என்னை உங்கள் மடியில் என் தலையை வைத்துக் கொள்ளுங்களேன், நான் உங்கள் தலையிலே உங்கள் மடியிலே தலை வைக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன். அவர் அந்த கடைசி விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக கிட்ட போய் உட்கார்றார், தலையை எடுத்து மடியில வச்சுக்கிறார். அப்புறமா சொல்றார், பா அவ்வளவு உருக்கமாக கேட்டதற்கு பின்னும் நான் அவர் தலையை என் மடியில் வைத்துக் கொண்டேன், ஆனால் எப்படி அதை சரியாக வைப்பது என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்கிறார். அதனால் தான் சொல்லுகிறேன், காந்தியடிகளிடத்திலும் கஸ்தூரிபாவுக்கு சில கேள்விகள் உண்டு. எல்லாத்தையும் தியாகம் வாயை மூடிட்டு இருந்த அம்மா இருக்காங்களா, அவங்க மனசுக்குள்ள இருக்கிற வலி இருக்குல்ல, எதுக்காக அவங்க அமைதியா இருந்தாங்க நீங்க சொன்னீங்கன்னு எனக்கு தெரியாது சார். என் அம்மம்மா சாகும்போது 85 வயசு தாண்டிருச்சு. எங்க அம்மம்மாக்கு மரண படுக்கையில் கிடந்த பொழுது நான் தான் உடல் சுத்தம் செய்தேன். அப்போ அவளுடைய கண்கள் வெளிச்சமாக இருந்து அவ என்கிட்ட பேசிட்டு இருந்தா. அவ உடம்பு அப்படியே டவல் பாத் எடுக்கிறேன், துடைக்கிறேன், இந்த இடத்துல ஒரு பள்ளம் தெரிஞ்சுதுங்க. அம்மம்மா இது என்ன அம்மம்மா இவ்வளவு பள்ளமா இருக்கு? அந்த ஒடுங்கிய உடம்புக்குள்ளும் அது பள்ளம் தெரிகிறது. என்ன அம்மம்மா இதுன்னு? எப்படி வந்துச்சு இந்த காயம்? எனக்கு 9 வயசுல கல்யாணம். எத்தனை வயசு? 9 வயசுல. அதுக்கு மட்டும் 9 வயசுல கல்யாணம் இல்ல, அதனுடைய மூத்த பொண்ணுக்கும் 9 வயசுல தான் கல்யாணம். எங்க அம்மா 9 வயசுல கல்யாணம். அப்புறம் 13 வயசுல ருதுவா வராங்க, பூ பெய்துறாங்க, வயசுக்கு வர மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்புறாங்க 13 வயசுல. நான் அவள் உடலை கழுவுகின்ற பொழுது 85 வயது அவளுக்கு. 72 ஆண்டுகளாக அவள் மறக்காத சம்பவம் அது. அன்னைக்கு சாயந்தரம் அவ வீட்டுக்கு போகும்போது முகத்தை போட்டு மூடி இருக்காங்க, உடம்புல பூ எல்லாம் போட்டு கட்டி இருக்காங்க. முஸ்லிம்களில் செய்வார்கள். பூ போட்டு கட்டும் பொழுது சின்ன உடம்பு இல்லையா, பூ நிக்கல, பெரிய பூ நிக்கல, அதை போட்டு இழுத்து கட்டி இருக்காங்க. இருந்தாலும் சாயுது, அதனால ஒரு பெரிய பின் எடுத்து அடிச்சிருக்காங்க. உள்ள அடிக்கும் போது தோலோடு சேர்த்து அடிச்சிட்டாங்க. ரத்தம் வெளியில வருது. ஆனா வீட்டுக்கு கூட்டிட்டு போகிற அளவுக்கு வெளியில ரத்தம் வரல, பூ இவ்வளவு தூரம் இருக்கும், வரல. 7 மணி 3 மணிக்கு அடிச்சிருக்காங்க. 7 மணிக்கு அம்மா அப்பா பார்த்திருக்காரு ரூம்ல. பார்த்த உடனே வெளியில ஏதோ ரத்தம் கசிஞ்சிருக்கு. அவர் தொட்டு பார்த்திருக்காரு, கையில ரத்தம், மயங்க கீழே விழுந்துட்டார். யாரு? ரத்தத்தை பார்த்த அம்மா அப்பா விழுந்துட்டார். 3 மணில இருந்து ரத்தம் சிந்திட்டு இருக்கக்கூடிய பாப்பா அப்படியே நிக்குது. கூட கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறமா வந்து 3 மாசம் ட்ரீட்மெண்ட். வீட்டுக்கு போனாங்க. நான் கேட்ட, வீட்டுக்கு போயிட்டேன்ப்பா, அதான் அந்த காயம். நான் சொன்னேன், உன்னை முதல்ல பார்த்தார்ல அம்மாப்பா, ரத்தத்தோட உன்னை பார்த்துருக்காரு, அதுக்கப்புறமா காயம் ஆறி உன்னை பார்த்தார்ல,
உங்ககிட்ட என்ன சொன்னார், அதை பத்தி விசாரிச்சாரான்னு கேட்டேன். ஓ விசாரிச்சாரே, ஓ விசாரிச்சார். இந்த பாயிண்ட்டை நான் சொல்லியிருக்க மாட்டேன். நீங்க உங்க அம்மா வலி இல்லாம இருக்கிறாங்க, வலிச்சாலும் கத்துறது இல்லைன்னு சொன்னாங்கல்ல, நீங்க சொல்லாம இருந்தா நான் இந்த இந்த பாயிண்டே வந்திருக்காது என் பேச்சுல. இந்த அம்மாவுக்கு தான் சமர்ப்பணம் என் பேச்சு. வலி இருந்தாலும் கத்தல, எதுவும் சொல்லல, அமைதியா இருந்தாங்கிறதுனால பாராட்டு வாங்கிட்டு உட்காந்துருக்காங்களா, அந்த அம்மாவுக்கு தான் இந்த பேச்சு சமர்ப்பணம். என் அம்மா சொன்னா அவங்க பாட்டு அவங்க 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 ஹஸ்பண்ட் என்னுடைய அம்மாப்பா வந்தாராம், வந்துட்டு சொன்னாராம், நீ ரொம்ப நல்ல பொண்ணு. ஃபர்ஸ்ட் டைலாக். எல்லா லூஸும் என்ன தெரியுமா கேட்கும், என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கும். இப்போ கேளு, நேற்று கேட்க வேண்டியது தானே, முந்தா நேற்று கேட்க வேண்டியது தானே, பொண்ணு பார்த்துட்டு போனல அப்போ கேட்க வேண்டியது தானே, கல்யாணம் ஆகி அன்னைக்கு முடிஞ்ச அப்புறமா கேட்குற என்ன பிடிச்சிருக்கா, நீ நல்ல பொண்ணுன்னாராம். இவங்க அம்மா கேட்டாங்க. நான் சொன்னேன் இது ரொம்ப போங்கு, நீ எவ்வளோ சுட்டின்னு எனக்கு தெரியும், குறும்புன்னு எனக்கு தெரியும், உன்னை எப்படி அம்மா நல்ல பொண்ணுன்னு சொன்ன. அதுக்கு அவர் சொல்லலை, நீ நல்ல பொண்ணுன்னு சொல்லி இந்த மோதிரத்தை எடுத்து என் கையில் போட்டு, எங்கள் அம்மா எப்போவுமே ஒரு மோதிரத்தை போட்டிருக்கோம், எங்கள் அம்மா தங்க மோதிரம் ஒன்று போட்டிருக்கோம், இந்த லெஃப்ட் கையில் போட்டிருக்கோம். இந்த மோதிரத்தை எடுத்து இப்போ கயிறு சுற்றி போட்டிருக்கோம், ஒல்லி ஆயிடுச்சு அது வயசான உடனே போட்டிருக்கோம். இந்த மோதிரத்தை எடுத்து என் கையில் போட்டாரு, மூதி காயின்னு பேர், முகம் பார்க்கறதுக்கு கொடுக்குற போட்டாரு. போட்டு சொன்னார், நீ நல்ல பொண்ணு, அதனால நான் உனக்கு இந்த பிரைஸ் தரேன், இந்த பரிசு தரேன்னு சொன்னார். நான் கேட்டேன், நான் என்னன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாதே, நான் நல்ல பொண்ணுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் நான் கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னார் அம்மாப்பா, 3 மணிக்கு பின்னு குத்துனாங்க. எவ்வளவு வலிச்சிருக்கோம் உனக்கு, நீ சத்தமே போடல, உன்னை கொண்டு வந்து என் முன்னால நிறுத்தினாங்க, அப்ப கூட நீ என்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணல, உன் ரத்தத்தை பார்த்து நான் மயங்கி விழுந்தேன், ஆனா நீ சத்தமே போடல, உன் வலியை நீ சொல்லவே இல்லைல்ல, அதனால தான் இந்த மோதிரம் நீ என்கிட்ட கொடுத்தாரு. நான் அப்போத்துலேருந்து இதை சொல்லி போட்டுட்டு இருக்கேன், அந்த வலியை நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் சொன்னதில்லை சுல்தானா, இன்னைக்கு நீ கேட்டியா, உன்கிட்ட சொல்லிட்டேனா, இனிமேல் இந்த மோதிரத்தை போடுறதுக்கான தகுதி எனக்கு இல்லை அப்படின்னு கழட்டி என்கிட்ட கொடுத்துருச்சு. கொடுத்துட்டு சொல்லிச்சு, இந்த மாதிரி பாராட்டு கிடைக்கும் நீ கம்முன்னு இருந்தா, ஆனா இந்த மாதிரி பரிசுகள் கிடைக்கும் என்பதற்காக வலியை பொறுத்து கொள்ளாதே, கத்தி சொல், உனக்கு வலிக்கிறது என்று சொல், இதுதான் நான் உனக்கு தருகின்ற பாடம் என்று என் அம்மம்மா எனக்கு சொன்னாள். இன்றைக்கும் அந்த வலியின் கதறலோடு என் பெட்டியில் என் அம்மம்மாவினுடைய மோதிரம் இருக்கிறது. குழந்தைகளே, வலிச்சதுன்னா கத்து,